ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வகை மேக்ஸ். 8ஆம் வகுப்பில் பயிற்சி 1.5ல் 5வது சம் பார்க்குறோம். 200உடன் எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்க ஒரு முழு கன எண் கிடைக்கும் என காண்க. 200உடன் எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்க ஒரு முழு கன எண் கிடைக்கும் என காண்க. அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ 200ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு முழு கனமான்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டானா வகுத்தல்லே போடலாமா? ஸோ 200 2ஆல் வகுக்கிறோம், 100 கிடைக்கும். திரும்ப 2ஆல் வகுத்தா I2 10, இந்த 0. திரும்பவும் 2ஆல் வகுக்கிறோம், 2 2 4, இங்கே 1, 5 2 10. இது என்ன பண்ணலாம்? 5ஆல் வகுக்கலாமா? ஸோ 5ஆல் வகுத்தா I 5 25, திரும்பவும் 5ஆல் வகுத்தா 1ன்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ 200 நம்ம பிரித்து போட்டால் எப்படி வரும் பாருங்கள். 2 × 2 × 2 × 5 × 5. இப்போ இப்படி தான் நம்மளால் போட முடியும் 200. இப்போ இது கனமானன்னு பார்க்குறதுக்கு நம்ம 3 நம்பர் 3 2 சேர்த்தா ஒரு 2 க்யூப் கிடைக்குதா? இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? 5 × 5ன்னு தான் நமக்கு கிடைக்குது. ஸோ 5 × 5ன்னு கிடைச்சா நம்ம ஒரு பர்ஃபெக்ட் க்யூப் கிடையாது. இப்போ 5 க்யூப் வந்துச்சுன்னா இதை பர்ஃபெக்ட் க்யூப் சொல்லலாம். அப்போ இது கூட எதை பெருக்குனா நமக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் க்யூபாக இருக்கும். ஒரு 5 பெருக்கணும். அப்போ இந்த பக்கம் 5 பெருக்கணும். நான் அப்போ 200 பக்கமும் 5 பெருக்கி ஆகணும். இப்போ 200 × 5 = 2 க்யூப் × 5 × 5 × ஒரு 5 பெருக்கிக்க போகிறோம். ஸோ இப்போ இது என்ன வருது? 200 5ஆல் பெருக்குனா 1000 கிடைக்குமா? ஸோ 1000 = 2 க்யூப் × 5 க்யூப். இப்போ இது ஒரு பர்ஃபெக்ட் க்யூபாக கிடச்சிடுது. அப்போ நம்ம எதை பெருக்குனா நமக்கு பர்ஃபெக்ட் க்யூபாக வருது? 1000 இஸ் 1000 வந்து ஒரு முழு கணம், ஒரு முழு கணம், முழு கண எண். சரிங்களா? ஸோ நமக்கு தேவையான நம்பர் therefore தேவையான எண் நமக்கு என்னது? 5. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6வது சம் பார்க்கலாம். 24 36 80 25 கனமூலம் காண்க. இதோடைய கனமூலம் கேட்குறாங்க, அதாவது கியூப் ரூட் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 24 கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம டானா வகுத்தல்லே தான் போட போகிறோம். 24 டானா வகுத்தலில் போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள். 2ஆல் வகுக்கிறோம், 12 2 24. திரும்ப 2ஆல் வகுத்தா 6 2 12, 2ஆல் வகுத்தா 3 2 6, 3ஆல் வகுத்தா 1 3 3. அப்போ 24க்கு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 36 கொடுத்துருக்காங்க. ஸோ 36 டானா வகுத்தில் போடுறோம். 1 2 2, இங்கே 1, 8 2 16. திரும்ப 2ஆல் வகுத்தா 9 2 18, 3ஆல் வகுக்கணும். 3ஆல் வகுத்தா 3 3 9, அகைன் 3ஆல் வகுத்தா 1ன்னு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 80 2ஆல் வகுத்தா 4 2 8 0, அகைன் 2ஆல் வகுத்தா 2 2 4 0, அகைன் 2ஆல் வகுத்தா 10, திரும்பவும் 2ஆல் வகுக்கிறோம் 5, ஸோ 5ஆல் வகுத்தா 1ன்னு கிடைக்கும். அடுத்து நமக்கு இருக்கிறது 25. ஸோ 25 5ஆல் வகுத்தா 5 5 25, திரும்பவும் 5ஆல் வகுத்தா 1. அப்போது நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 24 × 36 × 80 × 25. இப்போது 24உடைய காரணிகள் என்னென்ன இருக்குது பாருங்கள். 2 × 2 × 2 × 3 இன்ட்டு 36ஓட காரணிகள் 2 × இந்த 2 × 3 × 3 இன்ட்டு 80ஓட காரணிகள் 2 × 2 × 2 × 2 × 5 இன்ட்டு 25ஓட காரணிகள் 5 × 5. சரிங்களா? தெரியுதுங்களா பிரித்து போட்டது? இப்போ பாருங்கள், நமக்கு கனமூலம் தானே கேட்குறாங்க. கனமூலம்னா கியூபிக் ரூட். இந்த 3 2க்கு ஒரு 2 எடுத்துக்கிட்டோமா? அடுத்தது பாருங்கள், இந்த ஒரு 3, இதோ ஒரு 2 3 இருக்குது. ஸோ இந்த 3 3க்கு ஒரு 3 நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்தது இங்கே ஒரு 2 2 இருக்கா? இங்கே ஒரு 2 2, இங்கே ஒரு 2. இதை எடுத்தோன்னா நமக்கு ஒரு 2 கிடச்சிடும். மொத்தம் 3 2, 1 2 3 2. இங்கே ஒரு 3 2 இருக்குது. இதுக்கு பதில் ஒரு 2 எடுத்துக்கிறோம். இங்கே ஒரு 2 5, இங்கே ஒரு 5 இருக்குது. ஸோ 3 5க்கு ஒரு 5. இப்போ பாருங்கள், இது பேருக்கு நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். 2 3 6 6 2 12, 12 2 24, 24 × 5 நமக்கு என்ன கிடைக்குது? 120ன்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு விடை. அதை இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கி அதனோட கனமூலம் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 120 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம். 7வது சம்.
பகா காரணிப்படுத்துதல் மூலம் 729 மற்றும் 6859 ஆகியவற்றின் கனமூலத்தை காண்க. சரிங்களா, 729க்கும் 6859க்கும் நமக்கு கனமூலத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா, கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? 729க்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 729க்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பகா காரணிப்படுத்துதல் அப்படின்னா இந்த டானா வகுத்தல் தான். பகா காரணிப்படுத்துதல்னா டானா வகுத்தல் தான். கண்டுபிடிக்கலாமா? 729. ஸோ இதை 3ஆல் வகுத்துனா 2 3 6, 4 3 12, 3 3 9. அகைன் 3ஆல் வகுக்கிறோம். 8 3 24, 1 3 3. திரும்ப 3ஆல் வகுத்தா 27 3 81. 27 தான். 2 3 6, மீதி 2 கிடைக்கும். 7 3 21. ஸோ திரும்ப 3ஆல் வகுக்கிறோம். 9 3 27. திரும்ப 3ஆல் வகுத்தா 3 3 9. அடுத்து திரும்பவும் 3ஆல் வகுத்தா 1 3 3 கிடைக்குது. அப்போ 729 காரணிகள் பாருங்கள். 3 × 3 × 3 × 3 × 3 × 3, அதாவது 6 3 வரும். 3 3க்கு 1 3, 3 3க்கு 1 3 நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ என்ன கிடைக்கிது? 9ன்னு கிடைக்கிது. அப்போ இதோட கனமூலம் நமக்கு என்ன கிடைக்கிது? 729 கனமூலம் நமக்கு என்ன கிடைக்கிது? கியூபிக் ரூட் ஆஃப் 729 வேல்யூ 9ன்னு கிடைக்கிது. இப்போ 9 நம்ம கண்டுபிடிச்சோம். செகண்ட் சம் பாருங்கள். 6859ன்னு சொல்லியிருக்காங்க. 6859 கனமூலம் கேட்குறாங்க. இதையும் அதையே டானா வகுத்தில் தான் போட போகிறோம். 6859. இதை பாருங்கண்ணா, இது எந்த வாய்ப்பாட்டில் வரும்னா, இது ஒரு ஒற்றைப்படை எண். இதை 3ஆம் வாய்ப்பாட்டில் போட முடியும்னா முடியாது. 7லேயும் முடியாது, 5லேயும் முடியாது, 11லேயும் வராது, 13லேயும் வராது, 17லேயும் வராது. ஸோ 19ஆம் வாய்ப்பாட்டில் தான் வரும். 19ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணனா 3 19 நமக்கு 57 கிடைக்குமா? 68ல் 57 போச்சுன்னா மீதி 11 கிடைக்கும். 68ல் 57 போச்சுன்னா மீதி 11. ஸோ 115 ஆகும். இந்த 115 6 19 114, மீதி 1 1 19 19ன்னு கிடைக்கும். திரும்ப 19ஆம் வாய்ப்பாட்டில் போட்டால் 19 நமக்கு 361. ஸோ திரும்ப 19ஆல் வகுத்தா 1ன்னு கிடைக்குது. அப்போ இதோட வேல்யூ என்ன கிடைக்குது? 19 × 19 × 19 அப்படின்னு கிடைக்குதா? ஸோ தட் மீன்ஸ் 19 கியூப். அப்போ இதை கியூபிக் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6859 கியூபிக் ரூட் எடுத்தால் நமக்கு 19 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, இப்போ 6 சம் 7 சம் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.